ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தோன்னா ஃபுட்டு டயட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் என்னென்ன மாதிரி ஃபுட்டு ரெகுலராக டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் ப்ரெக்னென்சி தரிக்க முடியுன்றதை பற்றி தான் சொல்ல போகிறேன். என்ன சிஸ்டர் இவ்வளோ ரெமெடி சொல்லிட்டு டயட்டை பற்றி சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். எதனாலனா டயட் வச்சு வெறும் டயட்டை வச்சே ப்ரெக்னென்ட் ஆனவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் இருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன டிப்ஸ் தான் இது. ஸோ ப்ரெக்னென்சி டயட் நார்மலாக ஃபுட்டு டயட் இருந்து வேறு எந்த ஒரு ரெமடிஸும் ஃபாலோ பண்ணாமல் வீட்டிலையே கருத்தரிச்ச சிஸ்டரை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் பர்சனலாக ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைனா இக்னோர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுட்டில் நீங்கள் என்னென்ன எடுக்கலாம் அப்படின்னா, காலையில் 6 to 7 பாதாம் 5 பாதாம் நைட்டே ஊற வச்சுருங்க தண்ணியில். காலையில் அந்த தண்ணியோடு சேர்த்து அந்த பாதாமையும் நல்லா வெறும் வாயில் நல்லா கடித்து மென்று சாப்பிடுங்க. ஸோ எந்தளவு நம்ம மென்று சாப்பிட்றோமோ அந்தளவு நல்லா ஹெல்த்தி. நொறுங்க தின்னால் 100 வயசுன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அதனால் நம்ம நல்லா நொறுங்க மென்று சாப்பிட்ணும். உங்கள் ஹஸ்பண்டுக்கும் தாராளமாக கொடுங்க. இது கொடுக்குறனால உங்களுக்கே கண்ணுக்கே தெரியாத ஸ்பேம் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் அது தெரிஞ்ச இடம் இல்லாமல் போயிடும். ஸோ சீக்கிரமாக கன்சீவும் ஆக முடியும். 6 to 7 பாதாம். ஸோ அந்த பாதாமை கடலை மாதிரி தோலை உரித்து அந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா மென்று சாப்பிட்ருங்க. வேலை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு சாப்பாடு. ஸோ மார்னிங் டிஃபன் 8 to 9 எடுத்துக்கோங்க. எந்த மாதிரி எடுக்கலாம் பார்த்திங்கன்னா இட்லி. ஸோ வேர்ல்டு ஃபேமஸ் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி தானா. ஸோ அந்த இட்லிக்கு உலகத்திலேயே பெஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தான். அதனால் அந்த இட்லிக்கு நிகராக வேறு எந்த பிரேக்ஃபாஸ்ட்டும் இல்லை. ஸோ காலையில் ஒரு 3 to 4 இட்லி எடுத்துக்கோங்க. உங்களால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 15 to 20 minutes ஒரு மைல்டு வாக் கொடுங்க. ரொம்ப வேகமாலாம் ஓடாதீங்க, ஒரு மைல்டு வாக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 to 11 சியா சீட்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த சீட்ஸை கரெக்டாக ஒரு ஸ்பூன், சின்ன ஒரு மீடியம் சைஸ் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் பாலில் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு பாலில் ஊற வச்ச சியா சீட்ஸை நீங்கள் அப்படியே ஒரு 1/2 hour ஊறினதுக்கப்புறம் நல்லா அது பபுளாக நல்லா பெருசாக நிறையா இருக்க மாதிரி இருக்கும். அதை அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, சாப்பிட்ருங்க. ஸோ இந்த சியா சீட்ஸ் உங்களுக்கு எக்கு ரிலேட்டடான எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். ஸோ சியா சீட்ஸு எடுத்துக்கோங்க. அது முடிஞ்சிருச்சா? ஆஃப்டர்நூன் ஃபுட்டு. ஸோ இன்பிட்வீன் டைமில் ஒரு ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸு. ஸோ ஜூஸு அப்படின்னா உடனே பாட்டில் ஜூஸ் அந்த மாதிரி நீங்கள் நினைக்கவே கூடாது. ஸோ ஃப்ரெஷ் ஜூஸ் ஏதாவது போட்டு குடிங்க. ஸோ ஃப்ரெஷ் ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸை விட ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் தான் ரொம்ப ஹெல்த்தி. ஸோ காலையில் ஒரு ஃப்ரூட்டு, ஈவினிங் ஒரு ஃப்ரூட்டு கட்டாயம் எடுத்துக்கோங்க. அதை உங்களுக்கு ரெகுலரைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி டைம்லலாம் வாட்டர்மெலன், இந்த மாதிரி நீர் சத்துக்கள் நிறைஞ்ச ஃப்ரூட்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இன்பிட்வீன் கேப்பில் வாட்டர்மெலன் நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொமோகிரானட் எடுத்துக்கலாம். அதாவது அப்புறமேலு என்ன கேட்குறாங்கன்னா, என்னென்ன ஃப்ரூட் சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அந்த மேங்கோ சாப்பிட வேண்டாம், பைனாப்பிள் சாப்பிட வேண்டாம். இதெல்லாம் ரொம்ப ஹீட்டு. ஆல்ரெடி நம்ம வெயில்னால் ஹீட்டில் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். அதோடு சேர்த்து நம்ம ஹீட் ஃபுட் எடுத்துக்கிறப்ப ரொம்ப சூட்டை கிளப்பி விட்டோம். ஸோ உடல் சூடுன்றது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அதுவும் கருத்தரிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எதிரியே அதுதான் நான் சொல்லுவேன். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும், எல்லா கரெக்டாக ஃபாலிகுலர் ஸ்டடி, எக்கு ரப்ச்சர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும், இம்ப்ளான்டேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனாலும் ஏதோ ஒரு நேரத்தில் பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் பாடி ஹீட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நல்லா வாட்டர் நிறைய குடிங்க. ஸோ வாட்டர் எந்த அளவு குடிக்கிறோமோ அந்தளவு நம்மளுக்கு டைஜஷனும் ஆகும், பாடி ஹீட்டையும் குறைக்கும். நம்ம உடம்புல உள்ள எல்லா டைட்னஸும் ஃப்ரெஷ்அப் பண்ணுறது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வாட்டர் தான்.
தென் பார்த்திங்கன்னா ஃபேஸில் பிம்பிள்ஸு அந்த மாதிரிலாம் ஹாட் பபிள்ஸ்லாம் வருதுல்ல அது கூட போயிடும். தென் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் லஞ்சு. ஸோ லஞ்ச் வந்து இப்போ கார்போஹைட்ரேட் எடுத்துக்கவே கூடாது அப்படின்லாம் கிடையாது. ஸோ ஒயிட் ரைஸே சாப்பிடக்கூடாது அப்படிலாம் இல்லை, அதுவும் கொஞ்சம் கட்டாயம் சேர்க்கணும். ஸோ ஒரு 3 days ஒன்ஸ் வந்து கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு அது மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்லாம், அதெல்லாம் கார்ப்ஸ் தான். ஸோ கார்போஹைட்ரேட் வந்து லிட்டில் பிட் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஃபைபர், கீரை வகைகள் அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ தென் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன், பால், முட்டை இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே கலந்த மாதிரி ஒரு உணவை நீங்கள் மதியானம் லஞ்சுக்கு கட்டாயம் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஈவினிங்காக நான் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரூட்ஸு, ஓகேவா? அதே போல் பச்சை காய்கறிகள் இது இருக்குல்ல, கேரட்டு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு கேரட்டை வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம். அதெல்லாம் ரொம்ப 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 நல்லது. ஆரஞ்சுலாம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபோலிக் இருக்குது, அதாவது ஃபொலைட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எதுக்காக கொடுக்குறாங்க? கருத்தரிக்கணுன்றதுக்காக தான் கொடுக்குறாங்க. ஸோ அதே பவர் ஆரஞ்சில் இருக்குன்னா நம்ம ஆரஞ்சு சாப்பிட்றதுல தப்பு இல்லைல்ல. ஸோ ஆரஞ்சு நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கோங்க ஈவினிங் ஒரு டைம். ஸோ நெக்ஸ்ட்டு நைட்டு டின்னர் சப்பாத்தி எடுத்துக்கலாம். ஸோ சப்பாத்தி, தோசை எண்ணெய் கம்மியாக அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மற்றபடி ரவா ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஈவினிங்காக எடுத்துக்கோங்க. ஒரு 6 to 7 முடிச்சிடுங்க, ஏன்னா அதெல்லாம் டைஜஷன் ப்ராப்ளம் ஆகும். ஸோ இன்பிட்வீன் டைமில் வந்து சிறுதானிய அரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒயிட் ரைஸ் எடுத்துனா இன்னொரு நாள் வந்து வரகரிசி, சாமை அந்த மாதிரி சிறுதானிய வகைகள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதெல்லாம் கூட ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயம் 3 மாதத்தில் நம்ம சப்ஸ்கிரைபர் கருத்தரித்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கும் கர்ப்பமாவீங்க. எல்லா பிரச்சனையும் தூர போடுங்க. அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, டியூப் பிளாக் அதெல்லாம் எதுவும் கிடையாது. மைண்டை ஃப்ரெஷ்ஷப்பாக வச்சுக்கிட்டு நீட்டாக டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள், கட்டாயம் கன்ஃபார்ம் ஆகும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்குமே இந்த மாதமே பேபி கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லிட்டு நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் பாசிட்டிவ் வைப்பை மட்டும்தான் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எதை பாசிட்டிவாக பார்க்குறீங்களோ அதுவே பாசிட்டிவாக நடக்கும். அதனால தான் நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டுன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நானும் நம்ம சப்ஸ்கிரைபரும் பேசினேன். வாட்ஸ்அப் சேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் சேட்ஸை பார்க்குறப்போ உங்களுக்கு ரொம்ப 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 மோட்டிவேஷ்னலாக இருக்கும். எதனாலனா அதில் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகி அவங்களோட ஹாப்பி மொமெண்ட்ஸை ஷேர் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி பார்க்குறப்ப கட்டாயம் உங்களுக்கும் அந்த மாதிரி ஆகணுன்ற தாட்ஸ் வரும், ஒரு நம்பிக்கை பிறக்கும், ரெமிடிஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பீங்க, உடனே உங்களுக்கும் கன்ஃபார்ம் ஆகும். நம்ம ஆள் மனசுக்கிட்ட நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் நடத்தி காட்டும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தைய நீங்கள் நம்புங்க. அப்போனா தான் உங்கள் குழந்த உங்களை நம்பி உங்கள் வயிற்றுக்கு வரும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.